இப்ப அதே மாதிரி இன்னொரு அவர் நேற்றைய கூட்டம் ஒன்றில் பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்த H1B விசா நான் பெரிய எதிர்ப்பாளர்லாம் கிடையாது, இலீகலா சட்டவிரோதமா தங்கியிருக்கணும் தான் போக சொல்றேன். அதே மாதிரி எங்களுக்கு இன்ஜினியர்ஸ் மட்டும் வேண்டாங்க, எல்லா துறையிலும் எங்களுக்கு வேணும், ஈவன் வெயிட்டர்ஸ் கூட வேணும், எல்லா எல்லா வகையான தொழில்களிலும் எங்களுக்கு வெளிநாட்டிலும் சிறந்த திறமையானவர்கள், கம்பீட்டன்ட் பீப்புள் வேணும், எனக்கு திறமையானவர்களை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க ஒரு முரண்பட்டதா கருத்துக்களாக தெரியுது? அதாவதுங்க உதாரணமா இப்ப டாடா, இன்ஃபோசிஸ் அப்படி போன்ற பெரு நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் விசா அப்ளை பண்ணிருக்காங்க, H1B விசா. அது கிடைப்பது சிரமம் ஒன்று. இரண்டாவது, நான் போற முறை சொல்றதை போலவே நீங்கள் கணினித்துறையில் குறிப்பாக கணிப்பொறிகள் படித்திருந்தால் மட்டும்தான் அங்க இருக்கிற ஒரு முக்கியமான வேலைக்கு வர முடியும் கணிப்பொறியில. இதுவே நீங்க மெக்கானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலோ சிவில் படிச்சிருந்தாலோ அங்க இருக்க வேலைக்கு H1B அந்த நிறுவனம் அழைச்சிக்கணும் அதே வேலைக்கு. உதாரணமா மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், சிவில் படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காமன்னா இப்ப போன மாசம் வரைக்கும் போயிருப்பாங்க எல்லாருமே. ஆனால் H1B போக போக எப்படி கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட் குவாலிபிகேஷன், இப்ப நீங்க ஜாவா டெவலப்பர், ஆரக்கிள் டெவலப்பர், SAP டெவலப்பர் அப்படின்னு வந்தீங்கன்னா அதை நீங்கள் படித்திருக்க வேண்டும், குறிப்பாக கல்லூரி காலங்கள்ல. அதனால H1B போக போக ரொம்ப டஃப் ஆயிடும். H1B விசா என்பது எட்டா கனியா மாறும் சொல்றீங்க? நிச்சயமாக இல்ல. இப்ப அதே மாதிரி இப்ப பொதுவா, ஏன்னா இப்ப நீங்க பாக்குறது இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க, நம்ம நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த H1B விசான்ற விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த குடியுரிமை தொடர்பா அவர் போட்ட உத்தரவுகளால யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்கும், குறிப்பா இந்தியால எந்தெந்த மாநிலங்களை வசிக்கிறவங்களுக்கு அதிகமா பாதிப்பு இருக்கும்? ஏன்னா பையன் அங்க இருப்பான், திருமணமாகி இப்பதான் அழைச்சிட்டு போயிருப்பாரு மனைவியை, அப்பா அம்மா போயிருப்பாங்க, பிரசவத்துக்கு அப்பா அம்மா போயிருப்பாங்க, இது மாதிரி பல குழப்பங்கள், பல பேர் பல விசால போயிருப்பாங்க. ஸோ எந்தெந்த விசால இருக்கவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, மற்றவங்களாம் உடனடியாக வெளியேறணும், அது போன்ற ஒரு விரிவான விளக்கத்தை கொடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு. ட்ரம்ப் ஏதோ உத்தரவு போட்டாரு, எல்லாரையும் நாட்டை விட்டு துரத்த போறாங்க அப்படின்னு ஒரு பயமும் வந்துடுச்சு. அதனால தெளிவுபடுத்துங்க. அதாவது அமெரிக்க மண்ணில் நீங்கள் இருக்கும் போது H1B விசா, H4 விசா, L1 விசா, L4 விசா, F1 விசா, ப்ரோக்ராம் P1 விசா என்று பல விசாக்கள் இருக்கின்றன. உங்களுடைய பாஸ்போர்ட்ல கடவுச்சீட்டில் அந்த விசா வேலிடா இருந்ததுன்னா யூ ஆர் சேஃப். உதாரணமா H1B இங்க இருந்து போயிருக்கிறவங்களுக்கு 3 வருஷம் இருக்கலாம், அடுத்த எக்ஸ்டென்ஷன்ல ஒரு 3 வருஷம் இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாமே சேஃப். யாருக்கு சேஃப் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு விசா எக்ஸ்பயர் ஆயிருக்கும் ஆனா இங்க வராம இருப்பாங்க, அது தவறு, நிச்சயமா தவறு. அது மட்டும் இல்ல, அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் 90 நாள் இருக்குன்னா அங்க அப்படியே ஸ்டே பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சேஃப் கிடையாது. இரண்டாவது. மூன்றாவது, இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் அங்க வந்திருப்பாங்க 1 வருஷம் லீவுக்கோ 2 வருஷம் லீவுக்கோ, அப்ப லீவுக்கு வந்திருக்கும் போது அவங்க விசா முடிஞ்சு போயிருக்கும், அவங்க அங்க இருப்பாங்க, சேஃப் கிடையாது. இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முறையான ஆவணங்கள் இல்லையோ அவர்கள் அந்த மண்ணில் இருக்க முடியாது என்பதை சட்டம் சொல்லுது. அது குறிப்பா இப்ப வந்திருக்கிற புது சட்டம் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே என்ன கவலையா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, தாய்மை பருவம் அடைந்த அனைத்து மகளிருக்குமே கவலை இருக்கும். February 20க்குள்ள குழந்தை பிறந்துருச்சுன்னா தே ஆர் சேஃப். 21 பிறந்ததுன்னா நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை கிடைக்காது. அது கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினா கூட சட்டத்துல லாங் பேட்டில், சட்டத்துல போராடிதான் வரணும், அவங்க உடனடியாக எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்த 3 வாரத்துக்குள்ள ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி. ஆனால் அவ்வளவு எளிதல்ல. ஆனா ட்ரம்ப் பேசுறத பார்த்தா முதல்ல அதிரடியா பல விஷயங்களை அறிவிப்பாரு, பிறகு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிடுவாரு. அது போன்ற ட்ரம்ப் ஏற்கனவே பல முறை இது போன்ற பல விடயங்களை செஞ்சிருக்காரு. அதே போன்ற இந்த விஷயத்தையும் மாத்தி போட மீண்டும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டு நான் சட்டத்தையே திருத்த அமெண்ட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? செய்ய மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தேர்தல் வெற்றி பெற்றதே இந்தியர்கள் மட்டுமல்ல, அவர் இங்க இருக்கிற இல்லீகல் இமிகிரன்ஸ் நாடு கடத்துவேன், அவர்களை மாஸ் டெபோர்டேஷன் சொல்றாங்க ஆங்கிலத்துல, கொத்து கொத்தா அனுப்புவேன் இந்த நாட்டை விட்டு, மாஸ் டெபோர்டேஷன் பண்ணுவேன் சொல்லதான் அவருக்கு வாக்குகள் அதிகரிச்சன. அதனால திரும்பி போகவே மாட்டாரு. நான் நேற்றே சொல்லியது போல அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளைக்கார மக்கள், வலதுசாரி சிந்தனை உள்ள மக்களுக்கு இந்த சட்டம் பிடிச்சிருக்கு, அவங்க போராடுவாங்க, இங்க இருக்கிற இல்லீகல் இமிகிரன்ஸ் அனுப்பிச்சிருவாங்க, இது சேஃபான ஊர் இல்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுனால அவங்களை அனுப்பிச்சிருவாங்க நிச்சயமா.